10 புலனாய்வு ஏஜென்சிகளுக்கு சார் பிஜேபியினுடைய ஆட்சி காலத்தில், கடந்த ஆட்சி காலத்தில் ஒரு 10 ஏஜென்சிகளுக்கு ஒரு சர்வ அதிகாரத்தை வழங்கியது உள்துறை இலாக்காவு சார். யாருடைய இமெயிலை வேணா இடைமறிக்கலாம், அவங்களுடைய இமெயிலுக்கு வரக்கூடிய தரவுகளை பதிவிறக்கம் செய்யலாம், செல்போன் ரெக்கார்ட்ஸை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 ஏஜென்சிக்கு, ரா, என்ஐஏ, சிபிஐ போன்ற 10 புலனாய்வு ஏஜென்சிகளுக்கு அனுமதி கொடுத்தாங்க. இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் பொறுத்தவரை அது பெரிய இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சியாக இல்லை அப்படிங்கிறதுனால இன்னைக்கு இவர்கள் கொண்டு வரக்கூடிய இந்த திருத்தம் அப்படிங்கிறது அந்த அதிகாரத்தை வழங்குது சார். ஒரு பொருளை சீஸ் பண்ணக்கூடிய அதிகாரத்தை வழங்குது, உங்களுடைய அக்கௌண்ட்ஸ்குள்ள இன்வால்வ் ஆகக்கூடிய அதிகாரத்தையும் இது வழங்குது சார். இது எந்த வகையிலாவது இது ரொம்ப அவசியமான ஒன்றா, இல்லை இது பல வகையில் தவறாக பயன்படுத்தப்படுவதற்கும் வாய்ப்பை உருவாக்குமா சார்? ஏற்கனவே நீங்க சொன்ன மாதிரி இந்த பல்வேறு துறைகள் எதற்காக இப்ப பயன்படுத்தப்படுகிறதுன்னு சொன்னா, எதிர்த்து குரல் எழுப்புபவர்களுக்கு ஒரு பயத்தை உருவாக்குவதற்கான ஒரு பெரிய சக்தியை கொடுத்து வச்சிருக்காங்க. இந்த துறைகள் அரசாங்கத்தினுடைய ஆயுதங்களாக இன்னைக்கு பயன்படுத்தப்படுகிறது. இப்ப நாம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம், நிறைய கேஸ்ல இந்த மாதிரி சிபிஐ, ஐடி இவங்கெல்லாம் கைது செய்யப்பட்டவர்கள் அதுக்கு பிறகு எத்தனை பேருக்கு உண்மையிலே தண்டனை கிடைச்சிருக்குதுன்னு சொன்னா, ஒரு பதில் கொடுக்கும்போது ஆர்டிஐல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 10% பேருக்கு கூட அந்த குற்றங்கள் நிரூபிக்கப்படவில்லை, அதனால அவங்க எல்லாருக்குமே விடுதலை செய்யப்பட்டிருக்காங்க. இப்போ இந்த வருமான வரி சட்டத்தினுடைய 247வது ஷரத்துல கொண்டு வந்திருக்கக்கூடிய அதிகாரம் என்பது, நீங்க வருமான வரித்துறை நினைத்தால் அவங்க நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி போய் ஒரு வீட்டுல ரெய்டுக்கு போகலாம், அங்க இருக்கக்கூடிய பொருட்களை எடுக்கலாம், பார்க்கலாம், அதெல்லாம் இருக்குது. அதுக்கு அப்பாற்பட்டு இன்னைக்கு என்ன கொடுக்குறாங்கன்னு சொன்னா, உங்களுடைய இமெயிலை செக் பண்ணலாம், சோசியல் மீடியாவில் ஃபேஸ்புக்கா இருக்கட்டும், ட்விட்டரா இருக்கட்டும், இதுல எல்லாம் நீங்க என்னென்ன பேசுறீங்க அதை செக் பண்ணலாம், உங்க மொபைல்ல இருக்கக்கூடிய கம்யூனிகேஷன் எல்லாம் பார்க்கலாம். இதை நீங்க கொடுக்கறதுக்கு மறுத்தீங்கன்னு சொன்னா அதை உடைப்பதற்குன்னு ஒரு அதிகாரத்தை கொடுக்குறாங்க. அந்த பாஸ்வேர்டு என்கிட்ட இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு நியூஸ் கிளிக் ஒரு பெரிய ஊடகம், அவங்களுக்கு எதிராக ஒரு வழக்கு போட்டு கைது செய்தாங்க. பரஞ்சய் குஹா தக்குர்தான்னு சொன்னக்கூடிய முன்னாள் எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் வீக்லினுடைய எடிட்டர், ஒரு நல்ல எழுத்தாளர், பத்திரிகையாளர், அவரையும் அதுல கைது செய்து கொண்டு போனாங்க. அவருடைய மொபைலை பிடுங்கிட்டு பாஸ்வேர்டை கொடுங்கன்னு கேட்டாங்க. அவர் அது என்னுடைய சொந்த பொருள், அதுக்குள்ள பாஸ்வேர்டை தர முடியாதுன்னு சொல்லி பார்த்தாரு. இப்ப அந்த அதிகாரம் இல்லாமலேயே அவங்க அதை அவங்களே அந்த பாஸ்வேர்டை ஹேக் பண்றதுக்கு பதிலாக அவரை வற்புறுத்தி அதுல ஓபன் பண்ணி பார்த்துட்டு, அமெரிக்காவில இருந்து உங்களுக்கு கால் வந்திருக்குதே, ஆமா என்னுடைய சொந்தக்காரங்க அங்க இருக்கிறாங்க, அவங்களோட பேசினேன், அது தப்பா அப்படின்னு கேட்டு. அதே மாதிரி அந்த பிரபீர் புர்கேஸ்தானுடைய லேப்டாப், நியூஸ் கிளிக்னுடைய கம்பெனில இருந்த எல்லா லேப்டாப்பு, கம்ப்யூட்டர் எல்லாத்தையுமே எடுத்துட்டு போனாங்க. 2 வருஷத்துக்கு மேல ஆச்சு, இதுவரைக்கும் ஒண்ணு கூட நிரூபிக்கப்படவில்லை. நியூஸ் கிளிப் இந்த பொருட்கள் எல்லாம் எங்களுக்கு திருப்பி தரணும்னு கேஸ் போட்டு கோர்ட் மூலமாக உத்தரவு வாங்கி ஒவ்வொன்றா திருப்பி வாங்கிட்டு இருக்கான். அப்போ அதெல்லாம் முறியடிக்கிறதுக்காக தான் இப்ப இந்த புதிய சட்ட திருத்தம் என்பதை கொண்டு வர்றாங்க. நாளை சத்யம் டிவி அரவிந்த் அவர்கள் அரசாங்கத்துக்கு விமர்சனம் செய்யக்கூடிய அளவுல அவர் நிகழ்ச்சிகள் நடத்துறார். அதனால அவருடைய வீட்டுல ரைடு நடத்தலாம், அவருடைய சோசியல் மீடியாவில் நுழையலாம், அவருடைய இமெயில் எல்லாம் செக் பண்ணணும்னு நினைச்சாச்சுன்னா எந்த நேரமும் இன்னைக்கு செய்யலாம். அந்த ஒரு அதிகாரத்தை இந்த சட்ட திருத்தத்தின் மூலமாக கொண்டு வந்திருக்கிறாங்க. இதுல ஒருத்தருடைய தனிநபர் உரிமை என்பது பறிக்கப்படுகிறது முழுமையா. உங்களை முழுமையாக கண்காணிக்கிறதுக்கான ஒரு ஏற்பாடு செய்யப்படுகிறது. ஏற்கனவே நீங்க
பேங்க் மூலமாக 10 லட்சத்துக்கு மேல நீங்க டெபாசிட் பண்ணீங்கன்னாக்கி அந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் ஆர்பிஐக்கு போகுது, இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டும் கேட்டு வாங்கிக்கலாம். அதே மாதிரி இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுடைய வேலை என்ன, வருமான வரி ஒழுங்கா கட்டுறாங்களா இல்லையான்னு பாக்குறது. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு வெளிப்படையாக நிறைய விஷயம் இருக்குது. எத்தனை பேர் BMW கார் வச்சிருக்காங்க, எத்தனை பேர் மெர்சிடஸ் பென்ஸ் வச்சிருக்காங்க, இப்ப டெஸ்லா வரப்போது எத்தனை பேர் டெஸ்லா வாங்குறாங்க, இதை பார்க்கலாம். பெருமணக்காரர்கள் முதலீடு எங்க போடுறாங்க, நிலத்துல போடுறாங்க, இல்லைன்னாக்கி நகை ஆர்னமெண்ட்ஸ்ல கோல்டுல போடுறாங்க. இது எல்லாத்துக்கும் விற்பனைக்கு பில் இருக்குது. அப்ப அது இப்போ லேண்ட் ரெக்கார்டு எல்லாமே நாங்க டிஜிட்டைஸ் பண்ணிட்டோம். ஒரே ஒரு சின்ன இடைமறித்தல் மட்டும்தான் சார், நான் டேட்டை சொல்லிடுறேன். 20 டிசம்பர் 2018 சார். அதாவது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியினுடைய அந்த ப்ரொசீஜர் ஆக்டில் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்களா சார், மானிட்டரிங் பண்ணலாம், டீக்ரிப்ஷன் பண்ணலாம், அப்புறம் இன்ஃபர்மேஷனை வந்து ஜெனரேட் பண்ணலாம், டிரான்ஸ்மிட் பண்ணலாம், ரிசீவ் பண்ணலாம், ஸ்டோர் பண்ணலாம் இன் எனி கம்ப்யூட்டர் ரிசோர்ஸ் அண்டர் த செட் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பவரை வந்து கொடுத்துட்றாங்க. இதில் வந்து எந்தெந்த ஏஜென்சிங்கிறது நான் கொஞ்சம் சொல்லிடுறேன் சார். ஐபி கொடுத்துருக்காங்க, இன்டெலிஜென்ஸ் பியூரோ கொடுத்துருக்காங்க, நார்கோட்டிக் கண்ட்ரோல் பியூரோ, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டு, சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸ் கொடுத்துருக்காங்க, டைரக்டரேட் ஆஃப் ரெவென்யூ இன்டெலிஜென்ஸு, சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி, நேஷனல் இன்வெஸ்டிகேஷன், கேபினட் செக்ரட்டரியேட் ரா கொடுத்துருக்காங்க, டெல்லி போலீஸ் கமிஷனர் ஆஃபீஸ்க்கு கொடுத்துருக்காங்க, டைரக்டரேட் ஆஃப் சிக்னல் இன்டெலிஜென்ஸ்ன்னு சொல்லிட்டு. எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமே என்ன அப்படின்னா, இப்போ இவங்க கொண்டு வந்துட்டு இருக்கக்கூடிய வருமான வரி சட்ட திருத்தத்தில் ஏற்கனவே சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸ்க்கு இந்த அக்சஸ் இருக்கு. அப்படி ஏற்கனவே இவங்களுக்கு அந்த அந்த பவர் இருக்கும்போது இவர்கள் கூடுதலாக அந்த அந்த கிளாஸ் 247ல இவங்க அந்த திருத்தம் கொண்டு வருவதற்கு என்ன சார் காரணம்? இப்போ அதுல வந்து இப்ப அந்த சட்டங்களின் மூலமாக ஏற்கனவே என்னன்னு சொன்னாக்கி அந்த இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ்க்கு பவர் இருக்கு. இப்போ உங்க போனை டேப் பண்ணலாம், என் போனை டேப் பண்ணலாம். அதுக்கு வந்து அவங்க இப்ப பிஎஸ்என்எல் வச்சிருக்கிறோம்னா பிஎஸ்என்எல்ல சொல்லி அவங்கள டேப் பண்றதுக்கு பண்ணணும். இப்போ இந்த சட்ட திருத்தம் மூலமாக என்ன கொண்டு வர்றாங்கன்னு சொன்னா, நீங்க அதை கொடுக்க மறுக்கிறீங்க, இல்லைன்னா அதை வந்து உடனே எடுக்க முடியல, வேற யாரோ பாஸ்வேர்டு வச்சிருக்காங்கன்னு சொல்றோம்னு வச்சுக்கிடுங்க, அதை ஹேக் பண்றதுக்கான அதிகாரத்தையும் உங்களுக்கு கொடுக்குறாங்க. சார், இப்போ இந்த சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸ் அப்படிங்கிறது அது ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரிக்கு கீழே ஒன் ஆஃப் த பாடி தானே சார், அது இன்கம் டாக்ஸ்னுடைய ஒன் ஆஃப் த பாடி தானே சார் அது. ஆனா அவங்க வந்து இன்னைக்கு நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ஒரு பயத்தை உருவாக்குவதற்காக இந்த மாதிரி எல்லாம் வரும்போது எதிர்த்து குரல் எழுப்புபவர்கள், விமர்சனம் செய்பவர்கள், இவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பயம் வரும். நாளை வந்து நம்ம வந்து திடீர்னு வந்து இவங்களை நம்ம பிடிச்சிட்டு போயிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப நீங்க இந்த எத்தனை கேசஸ்ல பார்த்திருக்கிறோம். இந்த பிஎம்எல்ஏன்னு ஒரு சட்டம் இருக்கு இல்லையா சார், பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட். அந்த மணி லாண்டரிங்ன்றது நீங்க பணத்தை வெளிநாட்டுல இருந்து கொண்டு வந்து மாத்துறது அல்லது உங்களுடைய கள்ளப்பணத்தை மாத்துறதுக்காக உள்ள சட்டம். ஆனா பல பத்திரிகையாளருக்கு மேல சித்திக் கப்பன் உட்பட என்ன கேஸ் போட்டாங்க, பிஎம்எல்ஏ கேஸ் போட்டாங்க. அதுல இருந்து அவர் வெளியில வர்றதுக்கு ஏகப்பட்ட நாட்கள் ஆச்சு. அப்போ நீங்க வந்து இன்னைக்கு இந்த அரசாங்கம் என்ன முயற்சி செய்கிறதுன்னு சொன்னா, ஒண்ணு தனிநபர்களுக்குன்னு இருக்கக்கூடிய உரிமைகளை ஏற்கனவே நீங்க சொன்ன 2018 சட்டம் மூலமாக பறிச்சிட்டாங்க, அந்த டிஜிட்டல் ஆக்ட் மூலமாக. இப்போ அதுக்கு மேல கூடுதல் அதிகாரத்தை இன்கம் டாக்ஸுக்கு கொடுத்து அவங்கள ஒரு ஆயுதமாக வெப்பனாக பயன்படுத்தி சாதாரண மக்களை பயங்காட்டுறதுக்கு ஒரு வருமான வரித்துறை இந்த இதுல என்ன செய்திருக்கலாம்னா, ஒரு எல்லா நாடுகள்லயும் இன்னைக்கு பல நாடுகள்ல ப்ரோக்ரசிவ் டாக்ஸ்ன்னு போட்டு கூடுதல் வருமானம் உள்ளவங்களுக்கு கூடுதல் வருமான வரி சிந்திக்கக்கூடிய முறை இருக்குது. ஆனா இங்க அடானிக்கும் 30% தான், எனக்கும் 30% தான், உங்களுக்கும் 30% தான், அம்பானிக்கும் 30% தான். அதெல்லாம் திருத்துறதை விட்டுட்டு இந்த சட்ட திருத்தத்தின் மூலமாக மக்களுக்கு ஒரு பயத்தை உருவாக்குவதற்கான முயற்சி தான் இதுல நடந்திருக்கிறதுன்றதான் கண்கூடாக பார்க்க முடியும். ஓகே சார், ஓகே பேசலாம் சார்.